இப்போல்லாம் வார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே உண்மையாலுமே பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு பெரிய வார் நடக்குது அப்படின்னா அந்த வாரில் பாதிக்கப்பட போகிறது பெரிய பணக்காரங்களோ இல்லைனா பெரிய பெரிய தலைவர்களோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுற நிறைய மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரீசண்டாக வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார், பாலஸ்தீன் இஸ்ரேல் வார், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்ற இந்த ஒரு வரிசையில் இப்போ பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார் அப்படின்னா இது வார் அளவுக்கு போகக்கூடாது, இதை இப்போயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், தாய்லாந்து அண்ட் கம்போடியா. பேசிக்காகவே தாய்லாந்து ஒரு டூரிசம் ஸ்பாட். இந்த சைடில் கம்போடியாவும் கிட்டத்தட்ட நிறைய கல்ச்சுரல் ஹெரிடேஜஸ் லைக் நிறைய கோயில்கள், அப்புறம் சிற்பங்கள், நிறைய ஹிஸ்டாரிக்கல் மொன்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஊர் தான் இந்த கம்போடியா. அதே மாதிரி தாய்லாந்து அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பேங்காக். இட்ஸ் அ பார்ட்டி பிளேஸ், இட்ஸ் அ டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஊர். பட் இந்த நாட்டுக்குள்ளே, இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒரு வார் வருது அப்படின்னா அது எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே. முக்கியமாக எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் ஒரு கோயில், அதுவும் ஒரு இந்து சிவன் டெம்பிளால் வந்திருக்கு இந்த வார். இது இன்னைக்கு நேதிக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட இதோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணும்னா 1863 நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த டெம்பிள் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, உண்மையாலுமே இந்த வார் எப்படி மக்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்திருக்காருல அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் நியூஸை நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்லாந்து கம்போடியா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த பார்டரில் கூட உங்களுக்கு பெருசாக இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா ரெண்டு நாடும் ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கொள்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒருத்தருக்கு பரிமாற்றமாக நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெரிய பிரச்சனைலாம் இந்த பார்டரில் இஷ்யூவில் கிடையாது. பட் இந்த பார்டரில் இருக்க இந்த பிரியார் விஹார் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் மட்டும்தான். இதோட மொத்த பரப்பளப்பே 4.6 ஏக்கர் தான். பட் இதுக்கான பிரச்சனை அப்படின்றது 1907 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863 இந்த மாதிரி காலங்களில் கம்போடியாவை ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்க. அதே சமயம் பேரலாக தாய்லாண்டை இண்டிபெண்டன்ட் கிங்ஸ் ஆட்சி செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஞ்சு எல்லா ஊர்லேயும் ஆட்சி செய்யும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெஞ்செலாம் கிளம்பிட்டாங்கல்ல, அந்த மாதிரி 1907 அவங்க கிளம்பி போகும்போது ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பார்டரில் இந்த பிரியார் விஹார் அப்படின்ற டெம்பிள் வருது. இந்த பிரியார் விஹார் அப்படின்ற டெம்பிள் எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th to 11th செஞ்சுரிக்குள்ள கட்டப்பட்ட ஒரு கோயில். டேங்க்ரெக் மவுண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி. இப்போ நம்ம ஊரில் திருப்பதி, அதுக்கப்புறம் பழனி, இந்த மாதிரி ஊரில் கோயில் ஒரு மலைப்பகுதியில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த சிவன் கோயிலும் ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. மலைப்பகுதினா இந்த சைடில், அதாவது நீங்கள் இப்படி ஒரு மலை இருக்குன்னா இப்படி எடுத்துங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாய்லாந்து, ரைட் ஹேண்ட் சைடு கம்போடியா. இப்போ தாய்லாந்து வழியாக ஏறி அந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டு கம்போடியா வழியாக இறங்கணும். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லை எப்படி வரையறைக்கப்பட்டிருக்குன்றது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாய்லாண்டுலேருந்து ஒரு மக்கள் அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா தாய்லாண்டுலேருந்து ஏறி கம்போடியா வழியாக இறங்கி திருப்பி நீங்கள் தாய்லாந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 1863 ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சு முடிச்சு 1907 இந்த கோயிலை கம்போடியா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தாய்லாந்து எதுவும் கேட்கல. கம்போடியால இது மட்டும்தான் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஆங்கர் வாட் அப்படின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய கல்ச்சரல் ஹெரிட்டேஜும் கம்போடியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் தாய்லாந்து இதெல்லாம் கேட்கல. ஏன்னா ஒரு எல்லை ஃப்ரெஞ்சு மாதிரி ஒரு ஆட்சி இருக்கிற ஒரு நேரம், சப்போஸ் நம்ம கேட்க போய் ஃப்ரெஞ்சு இங்கேயும் அவங்களோட ஆட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து இதை பற்றி கேட்காம விட்டுட்டாங்க. பட் ஆனால் லேட்டராக அவங்களோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்லாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது பார்டரில் இருக்குது, இது அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அவங்ககிட்ட தான் ஆல்ரெடி ஆங்கர் வாட்டே இருக்குது, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கல்ச்சரல் ஹெரிட்டேஜே இருக்குது, இதை நம்மகிட்ட கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாய்லாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தாய்லாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 தாய்லாண்டும் கம்போடியாவும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் போனாலே ஒன்ஸு அவங்க சொல்கிறது தான் டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஞ்சு பார்டரை கரெக்டாக பிரிக்கும் போதே இந்த கோயிலை கம்போடியாவுக்கு சொந்தமான கோயில் தான் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்போ கேட்குறீங்க இது கம்போடியாவுக்கு சொந்தமானத கோயில் தான் அப்படின்னு சொல்லி தாய்லாண்டை நீ இந்த கேஸை நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது 1962 வந்த தீர்ப்பு. ஸோ இப்போ இது கிளற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2008 கம்போடியா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கம்போடியா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி இருக்க 4.6 ஏக்கர் இருக்குல்ல, இந்த ஃபுல் இடத்தையும் சேர்த்து யுனெஸ்கோ கிட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சின்னமாக வந்து அறிவிக்க சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாய்லாந்து வழியாக வந்துட்டு கம்போடியாவில் வந்து இறங்குவாங்கல்ல மக்கள், தாய்லாந்து வழியாக வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு கம்போடியா வழியாக இறங்கி போவாங்கல்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா தாய்லாந்து வழியை கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கம்போடியா பக்கமே ஒரு வழியை உருவாக்குறதுக்காக மவுண்டெயினை குறைஞ்சி ஒரு வழியை உருவாக்குறாங்க. அது அவங்க பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம் கம்போடியா பண்ணது. இது வந்து தாய்லாண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் எப்படி வந்து பார்க்கறது கொள்றது அந்த கோயிலை. ஏன்னா 2 ஊருக்கும் காமனான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அங்கேயும் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேயும் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அங்கேயும் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்றதுனால நிறைய பிரச்சனை அந்த 2008 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2008 2011 நிறைய சின்ன சின்ன வார்னா சின்ன சின்ன அட்டாக்ஸு, தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் கோயில் பிரச்சனையால. அங்கே இருந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், அந்த பார்டரில் இருந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேற ஊரை தேடியே போயிட்டாங்க. ஸோ இந்த 2008 இந்த 2011 வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியுமே இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே 2013 திருப்பியுமே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதுக்குள்ளே வராங்க. இது அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அகேன் இந்த கோயிலை வந்து கம்போடியாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 1962 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை சுற்றி காட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தாய்லாண்டுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இது பேரலாக போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் நடுவில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கோயிலுக்கு நடக்க வேண்டிய நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் லைக் திருவிழாக்கள் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ஒரு 15 வருஷத்தில். அதே சமயம் வந்து நிறைய அட்டாக் அப்போ அந்த கோயிலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மலையை சுற்றி யாரும் அந்நியர்கள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு கண்ணி வெடிலாம் அங்கங்கே புதைச்சி வச்சிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த இஷ்யூ, இப்போ இந்த வார் வந்து பயங்கரமாக வெடிச்சதுக்கான ரீசன். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கண்ணி வெடியில் தாய்லாண்டை சார்ந்த ஏதோ ஒரு பேட்ரோல் வந்து காலை வச்சுட்டு இருக்காங்க. வந்து ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷன் கிடைச்சிச்சுல, இவ்வளோ நாள் வந்து சுமூகமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த கோயிலை சுற்றி ஒரு கண்ணி வெடியில் வந்து ஒரு பேட்ரோல் டீம் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனையாவது. கம்போடியா இமிடியட்டாக வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைட்லேருந்து அதுக்கு பதிலடியாக தாய்லாண்டும் பயங்கரமாக ஃபயர் பண்ணுறாங்க. இந்த ஒரு 5 டேஸாக இதான் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்க, 130க்கும் மேற்பட்டோர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதை தவிர 1.5 லட்சம் பேர் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு, தாய்லாந்து கம்போடியா மக்களுக்கு ரொம்ப சைலண்டான மக்களுங்க. அதாவது அந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், தே ஆர் அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இல்லை இந்த மொன்யூமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிறதுல, அதே சமயம் வந்து தன்னுடைய மூதாதையர்களோட நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறதுல இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கன்சர்னிங்காக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வார் அப்படின்ற ஒரு விஷயம், போர் அப்படின்ன உடனே திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமைதியை நாடி எங்கே அமைதி இருக்குது, ஏன்னா ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், பாம்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு இல்லை வேறு ஊருக்கு வந்து மாறி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த 2 நாடும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. சீஸ்ஃபயரை வந்து கம்போடியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தாய்லாந்து வந்து இல்லைன்றாங்க. பட் ஆனால் கம்போடியா விசஸ் தாய்லாந்து அப்படின்னும் போது கம்போடியா வந்து ஒரு சின்ன நாடு, தாய்லாந்து வந்து பரப்பளவுலையும் சரி பவர்லையும் சரி ஒரு பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் தாய்லாண்டு கிட்ட இருக்குது. பட் கம்போடியா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைனா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா வந்து யூஸ்வலாகவே பெருசாக ஒரு ஹெல்ப் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. பட் அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் தாய்லாண்டை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு கம்போடியா கிட்ட இப்போதைக்கு பவர் கிடையாது. ஸோ கம்போடியா இமீடியட்டாக இந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தாய்லாந்து சைட்லேருந்து இன்னும் பெருசாக பதில் வரல. இதுக்கு நடுவில் வேர்ல்டு லெவலில் நிறைய தலைவர்கள் வந்து இந்த சமயத்தில் இந்த போரை நிறுத்துங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத போர், இதை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் திருப்பி பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேரலாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்து, பேங்காக்கு இல்லைனா கம்போடியா இந்த மாதிரி இடத்துக்கு டூர் போகாதீங்க, அங்கே சுத்தமாக நிலவரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டுருக்க இந்த பேரலான வேலையில் ஒரு சிலர் அங்கே இருக்கிற மக்கள், கம்போடியா மக்களும் தாய்லாந்து மக்களும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போடுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வர தகுதி இல்லாதவர்கள், இந்த கோயிலை சொந்தம் கொண்டாட வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தாய்லாந்து மக்கள் கம்போடியா மக்களையும், கம்போடியா மக்கள் தாய்லாந்து மக்களையும் வந்து ஒரு சோஷியல்
வாரே நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகுது பார்க்கலாம். இது ஒரு சைடில் இருந்தாலும் இதை தவிர்த்து நிறைய அரசியல் வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இது காலங்காலமாக எதுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன இஷ்யூவை வச்சு தேவைப்படும் போது பூதாகரமாக வெடிப்பாங்கல்ல, அது நம்ம ஊர்லேயே நடக்கும், அது வேறு விஷயம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு. ஒரு சில விஷயம் அந்த ஊரில் இருக்க நிறைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கடிக்கு பூதாகரமாக கிளப்பி விடுவாங்க. இதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான். இது வந்து பெரிய லெவலில் இந்த வார் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் 32 பேரோட உயிர் போயிருக்குல்ல. இதில் வந்து நீங்கள் வார், கோயில், ஈகோ, தலைவர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி பாம்பு போடுற இடம் இல்லைனா ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுற இடம் பார்டர். அந்த பார்டரில் நிறைய மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்காக தினந்தனும் பிழைச்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பாம்பு போடுறீங்கன்னா நிறைய பேர் மக்கள் இறப்பாங்க. இறந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஊருக்கு மாறி போகும்போது அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். இதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு வச்சிங்க, நீ பூமருன்றவாங்க. பட் இதுதான் உண்மை. போரால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்காக போராடுற நம்மளை மாதிரி மக்கள் மட்டும்தான் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் வருவார், இந்த வேர்ல்டில் நிறைய வார் நடக்குதுனால இல்லை, இவரை போன வருஷம் இந்த வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சாங்க ட்ரம்ப்பு, நான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் இவர் நான் பேச போகிறேன் அப்படின்னு கம்போடியா கிட்டேயோ இல்லை தாய்லாந்து கிட்டேயோ பேசியிருக்காரு. இதில் ஏதோ ஒரு நேஷன் டிக்ளைன் பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல. பட் ஆனால் இந்த 2 நாடுமே வந்து போரை நிறுத்ததில் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக ஒரு வார் நடக்கலை, ஏதோ அப்பப்போ வந்து ஒரு வார் மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுதே தவிர இன்டென்ஸான வார் இப்போதைக்கு நடக்கலை. அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மேபி இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிற டைமில் கூட இந்த வார் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த கோயிலுக்காக 2 நாட்டு மக்கள் அடிச்சுக்கிறது நியாயம் இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வார் வரணும் அப்படின்றதுக்கு இந்த ரீசன் அந்த ரீசன் இல்லை, எந்த ரீசன் வேணாலும் வச்சு ஒரு போர் நடத்துறாங்க அப்படின்றதுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ உலகம் முழுக்க இந்த வார், போர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தால் ஸ்டாப் பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், see you. தனியாக கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.